Assalamualaikum. Hi viewers, welcome to Sitima Kitchen. இன்னைக்கு நம்ம சித்திமா கிச்சன்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். இது ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா செஞ்சு வைக்கலாம். இதுக்கு வந்து அதிக டைம்ல ஸ்பெண்ட் பண்ண வேணாம். குயிக்கா ஈஸியா பெர்ஃபெக்ட்டா பண்ணிடலாம். மடக்கு பணியாரம். இது வந்து செம சூப்பரா இருக்கும். பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். வீட்ல ஏதாச்சும் ஒரு சின்ன செலிப்ரேஷன் அப்படி இல்லனா கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு செஞ்சு வைக்கக்கூடிய ஒரு ஸ்வீட். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம இப்போ மடக்கு பனியார் பண்ணுறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதை ஒரு பேனில் சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் இப்போ நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் வந்து மைதா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைதா மாவு வந்து ஃபுல்லாக ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ கையில் எடுத்து உருண்டை பிடிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே கெட்டியாக வரும். இது பர்ஃபெக்டாக. ஒருவேளை உதிர்ந்துச்சு கெட்டியாக வரல அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயில் சேர்த்துங்க. இப்போது இதுக்கு வந்து வாட்டர் சேர்க்கலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி தான் பிணைச்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்படி நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடிடலாம். இதுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுற வரைக்கும் இது இப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி பண்ண ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கிளாஸ் தான் நான் வந்து சுகர் எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சுகர் எடுத்தோமோ அதே கிளாஸில் அதே அளவு வந்து நம்ம வாட்டர் சேர்த்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுகர் வந்து அந்த வாட்டரில் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் அந்த ப்ரொசீஜருக்கு வந்து வந்தால் போதும். அதனால் சிம்மில் வச்சுட்டு ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா கொதித்து நல்லா அடங்கட்டும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா நல்ல கம்பி பதம் கிடைக்கும். நீங்கள் வந்து இது லைட்டாக கையில் டச் பண்ணிவிட்டு விரலில் இந்த 2 சைடும் வந்து நீங்கள் இப்படி பண்ணி பார்த்தோன்னா 2 விரலுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப்பில் அந்த கம்பி ஷேப் நம்மளுக்கு தெரியும். அது வந்துருச்சுன்னா போதும், சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த மைதா மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு நம்ம வளர்த்துப்போம். ரவுண்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வளர்க்குறதா இருந்தாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா மைதா மாவு உருண்டையும் நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் நம்ம வந்து வளர்த்தாச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மைதா மாவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வளர்த்ததை 1 by 1 வைக்க போகிறோம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தெளிச்சிக்கலாம். ஒரு ஆயில் ஒரு ஸ்பூனை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தெளிச்சிக்கலாம். அதுக்கு மேலே இன்னொரு வளர்த்த மைதா மாவை நம்ம வைக்கலாம். இதே மாதிரி 1 by 1 நம்ம வச்சு அடுக்கிட்டு போகலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து இதை ரோல் பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கத்தியால் இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அழகாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தாக்கா அழகாக லேயராக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம். இது லேயர் சைடு வளர்க்காமல் மேலே வந்து இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த ஷேப்பில் வந்து நம்ம விரலால் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
ப்ரெஸ் பண்ணிவிட்டு வளர்க்குற கட்டையால் லைட்டாக வளர்ப்போம். ரொம்பலாம் தகடாலாம் வளர்க்க வேணாம், லைட்டாக வளர்த்து எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லாத்தையுமே நம்ம வந்து வளர்த்து எடுத்துப்போம். இப்போ சூப்பராக பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே நம்ம வளர்த்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வளர்த்து வச்சுருக்கிற இந்த மடக்கு பணியாரத்தை வந்து 1 by 1 சேர்த்து பொரிச்சு எடுக்கலாம். இது 2 சைடுமே நல்லா வந்து குக் ஆகி வரணும், நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா உப்பலாகவும் வரும். 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா மடக்கு பணியாரத்தையும் இந்த எண்ணெயில் வந்து 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுப்போம். இப்போ எல்லா மடக்கு பணியாரத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் சிரப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து 1 by 1 நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கலாம். இப்போ அந்த சுகர் சிரப்பில் இந்த மடக்கு பணியாரத்தை சேர்த்துப்போம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, ரோல் மாதிரி. எல்லா இடத்துலையும் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இதேமாரி ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இதே மாதிரி எல்லா மடக்கு பணியாரத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 15 or 20 மினிட்ஸில் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சுகர் வந்து நல்லா உறைஞ்ச மாதிரியும் காட்டும். அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான சிம்பிளான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.